நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் நான் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு சொல்லிகிட்ருப்பேன். அதுவும் இன்ட்ராடே பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் மெத்தடு. அக்யூரசி 100% இருக்கும். ஸோ யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலில் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த லிங்கை பயன்படுத்தி ஜீரோதா லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஷார்ட் டைம் லாங் டைம் முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றியும் சொல்லுவேன். அதே மாதிரி லைவ் அப்டேட்டும் தருவேன். இன்ட்ராடே ஆப்ஷன் பற்றி, பேங்க் நிஃப்டியை பற்றி. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து நான் வந்து டியூட்டிக்கு போய்ட்டு வந்து இந்த அப்டேட்ஸ்லாம் தந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் போயிட்டான். நான் அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் ஆன் பிஇ சைடு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 52,200 பிஇ வந்து அகைன் ரீட்டர்ஸ் 208 பை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். கால் சைட்லையும் சொல்லியிருப்பேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து யார் மேலே போகிறது கீழே போகிறது ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ 52,200 சிஇ அண்ட் பிஇ போத் பிலோ அவர் பிஇபி லெவல் அப்படின்னு போட்டு அந்த சார்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் 9:37க்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பப்போ அந்த டைரக்ஷன். அதே மாதிரி 52 சிஇபி போத் பிலோ பிபி வெயிட் ஃபார் சஸ்டைன் அண்ட் கோ தட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எந்த பக்கம் வந்து மார்க்கெட் பிஇபி பிரேக் பண்ணி மேலே போகிறானோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு இதையும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து க்ரீன் பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே போகும்போது பர்ஃபெக்டாக வந்து எடுத்திருப்பேன். அதையும் நான் அந்த டயத்துக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் 52,271 வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருப்போம். சரிங்களா? இது வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நம்ம லைவ் அப்டேட்டும் தருவோம். இது வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து 1 டே பிஃபோரே நான் வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணதை நீங்கள் பார்க்காதவங்க இந்த 17th வந்து வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றின அப்டேட்டை தந்திருக்கேன். நீங்கள் டெலிகிராமில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேட்டர்ன் கூட வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் பண்ணியிருப்பான் அப்படின்றத நான் வந்து லைவில் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது 50 மினிட்ஸ் சார்ட்டில் இருந்ததை நான் வந்து 5 மினிட்ஸாக மாற்றி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்பேன். கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஒரு 9:55 10:10 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் இங்கே கீழே தந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து க்ரீன் கேண்டில் மேலே போயிருப்பான். ஸோ இப்படியே இந்த சேனலில் பேட்டர்ன் வந்து பிரேக் பண்ணுற வரைக்கும் அப்படியே மூவ்மெண்ட் அப்படியே தான் கிராஸாகவே போயிருப்பான். அப்பு டவுனு. ஸோ நீங்கள் வந்து என்எஸ்சி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், கால் சைட்லையும் ப்ரீமியம் தரல, புட் சைட்லையும் தரல. நான் இதை நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். போன உடனே ட்ரேட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ப்ரீமியத்தை கரைச்சிருவான். கரைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அதோட வந்து ப்ரீமியம் வந்து வேல்யூ கம்மியாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து லெஸ் கேபிட்டல் வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லாட்டோ எடுக்கிறது பதிலாக 2 லாட்டோ இல்லை 3 லாட்டோ 4 லாட்டோ எடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க மேபி லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ். ஸோ இந்த மாதிரி வந்து என்எஸ்சி சார்ட் நீங்கள் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம பிஇபி லெவல்ஸ். ஸோ நம்ம பிஇபி லெவல் வந்து எப்போல்லாம் வந்து அந்த லெவலுக்கு கீழேயே இருக்கும், கால் சைடு புட் சைடு ரெண்டு பக்கமும் கீழே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த நம்ம பாருங்கள் ஃபிபனாச்சி அந்த சார்ட்லேயே வந்து சப்போர்ட் லெவலில் கரெக்டாக அக்யூரேட்டாக சப்போர்ட் எடுத்துருப்போம் பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் கரெக்டாக ஃபஸ்ட் கேண்டில் கீழே விழுந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து 52,092 93 கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருப்போம். அப்படியே மேலே போயிருப்போம் பாருங்கள். சரிங்களா? இதான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபிபனாச்சி அந்த அக்யூரசி, அந்த லெவல் வந்து அக்யூரசி. நீங்கள் வந்து இந்த மாதிரி லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்ம பிஇபி லெவலை ஃபாலோ பண்ணுறவங்க அதை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரேடில் வந்து ஜெயிக்க முடியாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், கேண்டில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விட்டுருவீங்க, கோட்டை விட்டுருவீங்க. ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள், இங்கேருந்து பெருசாக கீழே கேப்பப் ஓப்பன் ஆகிட்டு ஒரே கேண்டில் கீழே விழுந்தவன் கரெக்டாக 150 பாயிண்ட்டை வந்து அப்படியே மேலே ஏறியிருப்பான். அதுக்கப்புறம் மேலே இது வரைக்கும் போனால் 200 பாயிண்ட் மேலே வந்திருப்பான் இந்த ரெண்டே கேண்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எப்படி ட்ரேட் பண்ணணும் என்ன ஏதுன்னு. ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கான லெவல்ஸை பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான இந்த லெவல். சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிபனாச்சி லெவல் மட்டும் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபிப் லெவல்ஸ். ஸோ இது வந்து ஃபிபனாச்சி லெவல் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் பாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் ஜோனு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சப்போர்ட் ஜோன்லலாம் மார்க்கெட் வந்து எப்போல்லாம் வந்து மேலே மூவ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க,
இது வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் ஃபால் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்னி ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்காதீங்க. 52,283 பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப் சைடில் கால் சைடு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க பிகினர்ஸ் வந்து 52,280 அதாவது 52,300 வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். கீழே வந்து இந்த லெவல் 52,050 பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புட் சைடில் போகணும். அது கூட 52,000 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகணும். அதுக்கும் கீழே முக்கியமான சப்போர்ட் வந்து 52,921. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே 51,842, 51,763, 51,693, 51,566, 51,500 சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்குது. அதுக்கு கீழே 51,441, 51,328, 51,301, 51,133. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் பியரஸில் 51,000 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் பியரஸாக இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லைனா 51,500 வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் டவுன் சைடில். ஏன்னா இன்றைக்கி மூவ்மெண்ட் வந்து அப் சைடில் தரவே இல்லை. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆயிருந்தான் அப்படின்னா, சஸ்டெயின் ஆயிருந்தான் அப்படின்னா, அந்த சேனல் அந்த பேட்டர்ன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆனான். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அப்போ வந்து இதுக்கு மேலே வந்து போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப அவன் மேலே போயிருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப வந்து சஸ்டெயின் ஆகாமல் கீழே விழுந்துட்டான். ஸோ இது வந்து மார்க்கெட் கால் சைடுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்தலை. ஸோ அது அவனோட வீக்னஸ். ஸோ கால் சைட்லாம் வீக் ஆகிட்டான்றதை இன்டெரக்டாக அவன் சொல்லிட்டான். ஸோ அதே மாதிரி இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கப்பு சாண்டில் மாதிரி அவன் வருவான் பாருங்க, இங்கே பாருங்க. ஸோ இது வந்து இன்வெர்டட் கப் மாதிரி இப்படி தெரியும். இது வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி தெரியும். சரிங்களா? சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து கீழே விழுந்தான் அப்படின்னா இந்த லெவலில் சப்போஸ் 52,115 இதை பிரேக் பண்ணி கீழே நிற்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஹைட்லேருந்து இந்த லோ வரைக்கும் எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கான 168 பாயிண்ட். ஸோ இங்கேருந்து 168 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து 168 பாயிண்ட் கீழே எவ்வளோ அது வரைக்கும் லெவல் சாலிடாக பிரேக் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம போட்டுக்க சப்போர்ட் லெவல் வரையும் வருவோம். ஸோ கரெக்டாக ஒரு 168. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வருவோம். நம்ம 51,950 வரைக்கும் வருவோம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ இந்த லெவல் 15 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 52,130 இல்லை 115 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டவுன் சைடில் இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட். ஸோ இந்த ரெட் ஜோன் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ். ஓகே கைஸ், ஸோ do not trade until break this above this level 52,287 today high. Until don't go for put side, break this 52,000 level. Okay guys, after 52,000 break, then it has to retest and sustain this downside level. Then only you can focus on the put option side. Okay, so upside level is after breaking this 300 level, 500, 800, 53,000 downside. So tomorrow maybe maximum you can focus downside guys. So it is small rise, if not able to sustain the upside, then it will be fall again. So you can focus downside. After falling this 52,000 psychological number, you will get the downside level 51,950, 51,923, 51,878, 51,800, 51,670, 51,633, 51,500 psychological number. After that 51,396, 51,301. Okay guys, these are the downside level for tomorrow. And importantly, our premium calculation method. So these are the strike price 51,800, entry price 254, downside target and support 51,900, entry 217. These are the upside and downside levels, support and resistance, target and support. 52,000 entry 182, target level and support level. 52,100 entry price 162, upside target and downside support. 52,200 entry price 149, upside target support level. 52,300 entry price 147, upside target and support level. In case of market opening, flat open 5,200 to 52,200. So this is the upside resistance level and downside support level. In case market opening 52,000 or below, gap down open, upside level and downside level. In case market opening gap up 51,300 or above, so upside level and downside level I given to here. For beginners, you can
which one is suitable for you, you can use this one. ஸோ உங்களுக்கு எந்தெந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிபனாச்சி மெத்தட்னா ஃபிபனாச்சி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ப்ரைஸ் ஆக்ஷன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்ம என்ட்ரி ப்ரைஸ் டார்கெட் எது தெரியுது அப்படின்னா அந்த லெவலில் மட்டும் லிமிட் ஆர்டர் போட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் போட்டு வச்சுருங்க. ஏதாவது ஒன்று மார்க்கெட் வந்து அப் சைடில் போனால் கால் சைடில் போகிறான் அப்படின்னா கால் சைட் டார்கெட் அச்சீவ் பண்ணுவான். அப்போ புட் சைடில் நீங்கள் ரெண்டுமே ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்கன்னா புட் சைடில் வந்து எஸ்எல் அடிச்சிருவான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து லிமிட் ஆர்டர் 2 பக்கமாக போட்டு வைங்க. எந்த பக்கம் மார்க்கெட் போகிறானோ அந்த பக்கம் நீங்கள் விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறத நீங்கள் எக்ஸிட் ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட் வந்து தந்துக்கிட்டே இருப்பான். ஸோ இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. கால் சைடு புட் சைட்லேயும் வந்து ஒவ்வொரு டார்கெட் தந்தாங்க. சரிங்களா? ஸோ எனக்கு சர்வர் பிரச்சனை ஆச்சு நடுவில் அந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சர்வர் பிரச்சனைனால என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து அப்லோடு பாதிலே போய்ட்டு ஸ்டக் ஆகி நின்றுச்சு. சரிங்களா நண்பர்களே? ஸோ நம்ம சேனலை பயன்படுத்தி தொடர்ந்து நீங்கள் வந்து பாருங்கள், இன்ட்ராடே பண்ணுங்கள், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அப்போ தான் நிறைய பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது மக்களை போய் ரீச் ஆகும். நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அதை சுட்டி காட்டுங்க. என்னோடய தவறுகளை நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ மீண்டும் சந்திப்போம். குட் லக் கைஸ். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். விலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். சரிங்களா? ப்ரீமியம் டிகேவும் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.